ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரஸ்டட் ஏர்னிங் ஆப்ஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி ஆப்போட நவ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்டான்லி ஆப்பில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து நியூ மெம்பர்ஸ் மீன் ஓல்டு மெம்பர்ஸ். இந்த ஆப் வந்து டிசம்பர்லேயே லான்ச் ஆயிடுச்சு. டிசம்பர்லேருந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எங்களுக்குலாம் ஃபயர் ஆயிடுச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா ஃபயர் ஆயிடுச்சு. எதுக்கு அப்படின்னா, நாங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் ஃபயர் பண்ணி விட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, ரொம்ப டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக தெரிஞ்சிரும் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல, ஃபயர் பண்ணி விட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து ஒரு 10% மட்டும் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அந்த 10%ம் வந்து எதுவுமே தெரியாத மக்கள் அந்த மாதிரி தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். எதுக்காக அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அடுத்து கொடுக்குற ஆஃபர்ஸ் நெக்ஸ்ட்டு 1 or 2 வீக்ஸ் கூட ரன் ஆகாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் 15 டேஸ்லாம் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு நாளைக்கே ஒரு ஆஃபர் வரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு ஆஃபர் வரும். 2 டேஸ் கழித்து திரும்ப ஒரு ஆஃபர்ஸ் வரும். ஓகேவா? அதிலே உங்களுக்கு வந்து க்ளோசிங் எப்போன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். நான் நாளைக்கே பார்த்துட்டு கூட உங்களுக்கு வீடியோஸ் கூட போடுறேன். ஓகேவா? எதுக்காக மேம் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு, இன்றைக்கி கூட வித்ட்ரா வந்திருக்கு, பட் ஏன் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க, நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நான் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக ஃபிக்ஸ்டு ப்ராடக்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது நார்மல் இன்கமில் இருக்கும். பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ 6500 ரூபா போட்டிங்கன்னா 365 ரூபா வரும். பட் 55 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே. இது வந்து 55 நாள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அதிகமான ப்ராடக்ட். 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா 300 ரூபா வர்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போனா உங்களுக்கு வந்து போடுற அமௌண்ட் வந்து எத்தனை நாளில் வருது அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 15 நாளில் வருது. ஓகேவா? இதே இது வந்து இந்த ஆப் வந்து நார்மலாக சைக்கிள்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுற ஆப் அப்படின்னா, இதில் இன்னும் ஒரு 15 நாள் ரன் ஆகும்னு கூட கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா 15ன்னு வரும்போது அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வரைக்கும் நீட்டிகிட்டே போவாங்க. பட் இது ரிசீவ் கொடுக்குற ஆப்ஷன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? கெட் கொடுக்குற ஆப் வேறு, ரிசீவ் கொடுக்குற ஆப் வேறு. ஓகேவா? அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா போடுறத வந்து 15 நாளில் எடுக்கிற மாதிரி கொடுத்தாலுமே நெக்ஸ்ட் ஆஃபர்ஸ் சடனாக கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் ஆஃபர்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே க்ளோஸ் ஆகும். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 வீக்குள்ளே ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே கூட க்ளோஸ் ஆகலாம். சப்போஸ் 10 டேஸ் வரைக்கும் நீட்டிக்கவும் படலாம். ஓகேவா? நாளைக்குள்ள ஆஃபர்ஸ் பார்த்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? பட் யாராவது தெரியாதவங்க, இப்போ டீம்லலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது எங்களுக்கு. கீழே லாங் டேர்ம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஃபயர் ஆயிடுச்சு. ஓப்பனாக சொல்லணும், நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, நாங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ரீசன் வந்து ஒரு ரீசன். ஓகேவா? இப்போ வந்து தெரியாதவங்க லாஸ்ட்டு டைமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் நான் வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? அதனால் கம்பல்சரி வந்து நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வரும்போதும் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? அதனால் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது. இதில் வந்து தெரியாதவங்க யாரும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. 1-2 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். வேறு அதாவது வித்ட்ரா ப்ராப்ளம் எதுவுமே வராது. லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் தான் அப்படியே சடனாக க்ளோஸ் பண்ணுவாங்க. நிறைய ஆஃபர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஹெவியாக. இன்வைட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதிகம். நார்மலாக முன்னாடிலாம் இது மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 6 டைம்ஸு 12 டைம்ஸு இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் சொல்கிறேன், இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து 1-2 யூடியூப்லேயும் ரன் ஆகிட்ருக்கும். அதோட ரீசன் பார்த்திங்கன்னா, அவங்க லாஸ்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதனால் அவங்களுக்கு வந்து டைமிங் கொடுக்கும், இன்னும் கொஞ்ச நாள் ஓடும், இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக ஃபயர் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. மற்றபடி 90% வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. ரிசீவ் கொடுக்குற ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா 90% ஃபயர் தான் ஆகும். அதில் ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஃபயர் ஆச்சு. லாஸ்ட் ஸ்டேஜில் லிங்க் கொடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கும் சரி. அதுக்கப்புறம் தெரியாத மக்கள் இருப்பீங்க, அதாவது இது ஆப்னா என்னன்னே தெரியாது, இப்போ தான் சடனாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆப்பை பற்றி தெரியாது. ஓ, இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருதா, இது ஓகே, நம்ம கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கவங்களுக்கு இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த ஆப்போட கான்செப்டே. தெரிஞ்சவங்களெல்லாம் வந்து எப்படியாவது அவங்க ஃபயர் பண்ணியோ இல்லை விலைக்கோ விட்டுருவாங்க. ஆனால் தெரியாதவங்க சைடு மட்டும் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆப்லேயும் நடந்துகிட்ருக்கு. அதனால் உஷாராக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அவேர்னஸ் கொடுங்க.
மற்ற வீடியோஸ் வந்து இதில் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கூட 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு அலர்ட் வீடியோ, ஓகேவா? இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு வீடியோ. தேங்க்யூ.